இந்த சில நாட்களாக வாரங்களாக பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை குறித்து பார்க்கிறோம். அதை ஒரு ஒழுங்காக ஒரு முறையாக அதை கொடுத்தால் எல்லாருக்கும் புரியும் என்பது என்னுடைய உண்மை. காரணம், நம்ம ஒரு சாப்டர் எடுத்து விட்டால் அது வேறு பல இடங்களுக்கு அப்படி போகிறதுனால் முறையாக புரிந்து கொள்வதற்கு அநேகருக்கு முடிவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு அறிமுகப்படுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பிதாவிடம் நமக்கு அனுப்பி தந்தவர் பரிசுத்த ஆவியானவர். நான் போகிறது உங்களுக்கு நல்லது என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரார் என்று சொன்னார். ஆமென். அப்போ சபைக்குள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் அது ஒரு மிக முக்கியமானது. சபைக்குள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள், அதாவது ஆவியானுடைய கிரியை பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் பொழிந்தருள காரணமும் கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை சபைகளுக்குள் கிரியை செய்கிறதும் ஒரு நபருக்குள் கிரியைதற்கு நோக்கம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தேவ ஜனங்களை ஒரு நபரை ஆயத்தப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. வேதத்தில் பல கேள்விகள் உண்டு. அதான் கழிந்த நாளில் நான் உங்களுக்கு சொன்னேன். அதனுடைய 1 கொரிந்தியரில் 14வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இங்கு நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்நிய பாஷையை குறித்து அதாவது கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு தெளிவான ஒரு அறிவுகள் இல்லாத நபர்கள் குறைவாக கொச்சையாக பேசுவதுண்டு. அந்நிய பாஷை என்றால் இப்படியா, இப்படியெல்லாம் பேசுகிறதா என்று அவர்களே அதை பரிகாசமாக பேசுவார்கள். அப்போ அதை கேட்கிற ஆவிக்குரிய சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் கூட அந்த பாஷையை பேசுவதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? தயங்குவார்கள், வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இதை தெளிவாக என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் என்ன சொல்வார்கள்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அன்று பாஷை பேசினார்கள். அவர் வந்திருந்தவர்கள் எல்லாருக்கும் அது புரிந்ததே. இன்று நீங்கள் பேசுகிறதெல்லாம் யாருக்கு புரிகிறது என்றெல்லாம் குறை சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பாஷைகள் ஏன் அன்று கர்த்தர் அப்படி கொடுத்தார் என்பதற்கெல்லாம் காரணங்கள் உண்டு. அல்லேலூயா. சபை உருவாகவில்லை, ஸ்தாபிக்கப்படவில்லை. ஆமென். முதலாவது வேதத்தில் சொல்லப்பட்டது போல மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டதான அந்த பழைய ஏற்பாட்டில் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டதான பிதாவின் வாக்கு தத்தம் முதலாவது பொழிந்ததான அந்த நாள் அது. அல்லேலூயா. நான் கழிந்த நாளில் உங்களுக்கு சொன்னேன், அன்று பேசின பாசைகள் பற்பல பாசைகள். ஆமென். ஏனென்றால் உலகத்தில் உள்ள பல தேசத்தார், பல மொழியை சார்ந்தவர்கள், எல்லா யூதர்களும் பண்டிகைக்காக எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். அந்த நாளிலே தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் அதை பண்டிகையாக ஆசரிக்கிற அந்த பண்டிகை காலங்களில் பல மொழியை சார்ந்தவர்களும் பல தேசத்தை சார்ந்தவர்களும் குழுமி வந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அன்றைய நாளில் 120 பேர் பிதாவின் வாக்குத்தத்தை பெறுவதற்காக அன்று மேல் வீட்டறையில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது. ஆமென். அல்லேலூயா. கூடி வந்திருக்கும் போது வாசிப்போம்.
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம் உண்டாயிற்று. பாருங்கள், முதலாவது பரிசுத்த ஆவியை பொழிந்தள்ளுகிற முதல் டைம் யோவேல் தீர்க்கதரிசியின் வாக்குத்தத்தம், சொல்லப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் ஆமென், நிறைவேற்றுகிற முதல் நாள். அல்லேலூயா. அங்கு 120 பேர் மேல் அங்கு வந்து பொழிந்தள்ளுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் அல்லாமலும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அமர்ந்தது. வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? பேசத் தொடங்கினார்கள். ஆமென். ஏன் வெவ்வேறு பாஷை அன்று கொடுக்கப்பட்டது? அல்லேலூயா. இன்று சபைகளுக்குள் ஒரு நபர் பேசுகிறது போல தனிப்பட்ட நிலையில் அந்நிய பாஷைகளில் பேசும்போது அன்று வந்திருக்கிறவர்களுக்கு அது என்ன செய்யாது? புரியாது. அல்லேலூயா. ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார், இது யோவேல் சொல்லப்பட்டதாக சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியாது. ஆமென். அல்லேலூயா. அன்று அவர்கள் அதை குறித்து புரிந்து கொள்ளாமல் போய்விடுவார்கள். அன்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம். அல்லேலூயா. தேவனுடைய சபை என்ன செய்யப்பட வேண்டியது? ஸ்தாபிக்கப்பட வேண்டிய நாள். அல்லேலூயா. அப்ப அன்று பற்பல பாஷை சொல்லி இருக்கிற வாசிப்போம். இங்கு சொல்லப்படும் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசங்களிலும் இருந்து இங்க தான் சொல்லப்பட்டு, இதுதான் முக்கியம். எங்க? வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசம். அல்லேலூயா. அப்போ பல தேசத்திலிருந்து போகிறவர்களுக்கு அவர்களுக்கு பல மொழியை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. பல மொழியை சார்ந்தவர்கள் போயிருக்கும் போது அல்லேலூயா அவர்களுக்கு புரிகிற அளவில் கர்த்தர் பாஷைகளை கொடுத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அப்போ அவர்கள் பேசினதை அவர்கள் நினைச்சார்கள், கேட்டார்கள். கேட்டவர்கள் என்ன ஏற்பட்டது? கலக்கம். ஏன் கலக்கம் ஏற்பட்டது என்றால் அந்த வார்த்தை அவர்களுக்கு என்ன செய்தது? புரிந்தது. ஆமென். அவர்களோடு அடுத்த வசனம் கீழே வாசிப்போம். பிரமித்தார்கள். அடுத்தது ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு பார்த்து இவர்கள் எல்லாரும் யாரு? கலிலேயர்கள் அல்லவா? இவர்களுக்கு இந்த இங்குள்ளதான மொழி மட்டும்தானே தெரியும். அப்படி இருக்க நாம் பல நாட்டை சார்ந்தவர்கள், பல மொழியை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறோம். நம்முடைய மொழிகளில் இவர்கள் பேசுறாங்களே. அல்லேலூயா. சொல்லி அடுத்த பாயிண்ட். போதும். அப்போ அந்த நாடுகளில் உள்ள பலதரப்பட்ட மொழிகள். அல்லேலூயா. நம்முடைய மொழியில் பேசுறாங்களே, அது என்ன பேசுறாங்க? 11ஆம் வசனம். அவர்களுடைய அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப அங்க கூடி இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய மொழிகள் என்ன செய்யாது? தெரியாது. இப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இந்த என்ன தேவனுடைய மகத்துவங்களை என்னது? அப்ப இவர்கள் பேசுவது தேவனுடைய மகத்துவம் என்று அங்கு கூடியிருந்த ஜனங்களுக்கு என்ன செய்தது? புரிந்தது. அல்லேலூயா. புரிந்த உடனேயாக ஆச்சரியப்பட்டாங்க. புரிந்த உடனேயாக தேவனுடைய மகத்துவம் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. முதலாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தது. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்தாவி ஊற்றப்படுகிற நாள். அல்லேலூயா. அப்ப அது வரையிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் அங்குள்ள மக்களுக்கு தெரியாது.
அல்லேலூயா. இப்ப அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் புரிகிற மொழியில என்ன செய்தாங்க? பேசியாக வேண்டும். அல்லேலூயா. அதாக அவர்கள் அதாவது தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்களே இவங்க. ஆனா இவங்களுக்கு நம்ம மொழி தெரியாது. அப்ப நம்ம மொழி இவர்கள் பேசுறாங்கன்னா நமக்கு புரிகிறதுக்கு தான் பேசுறாங்க. அப்ப அவங்க பேசுறது என்ன மகத்துவம்? தேவ மகத்துவம் பேசுறாங்க என்று ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அதை தொடர்ந்தாக்கும் பலர் பரிகாசம் பண்ணாங்க. அப்பதான் பேதுரு எழுந்ததுன்னு நினைச்சுக்கிறான், பிரசங்கம் பண்ணுகிறான். அதனுடைய 14ஆம் வசனம் நோக்கி செவி கொடுங்கள் அல்ல இருக்கிறது. இங்க சொல்றது யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே மாமிசமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். சொன்னது என்று இங்கு நிறைவேறுகிறது. ஆமென். அதை மையமா வைத்து அங்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அவர் என்ன செய்தார்? பிரசங்கித்தார். அல்லேலூயா. பிரசங்கித்த போது அங்கு நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இதை அவர்கள் கேட்டபோது 37 இருதயத்தில் குத்தப்பட்டது. முதலாவது சபை உருவாகிற ஒரு இடம்தான் எங்கு? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். அல்லேலூயா. அப்பதான் பேதுரு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புகள் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன செய்ய? ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்க. அப்பொழுது என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் வரும். ஆமென். இப்போ அங்கு அறிமுகம் ஆகியாச்சு. அல்லேலூயா. அவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. தேவன் அங்கு ஒரு சபையை உருவாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தாபிக்கப்படுகிறது. அதை சொல்லிட்டு கீழே சொல்றாரு, இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடு சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள. அப்போ உங்களுக்கும் உங்களோட நிற்பதல்ல. அல்லேலூயா. இன்றையோடு நிற்பதல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு இது கிடைக்கும். தூரத்தில் உள்ள அனைவரையும் கிடைக்கும். ஆமென். அது நம்ம இந்தியாவில் நமக்கு கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நிலை சபை உருவான பிறகு, அல்லேலூயா, சபைக்குள் ஒவ்வொரு தனி நபருக்கும், ஆமென், அல்லேலூயா, ஒவ்வொரு தனி நபரையும் கர்த்தர் நிறைத்து அவரவர் பக்தி விருத்தி அவர்களுக்குள் உண்டாகவும் அவரவர்கள் சபைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாய் மாறுவதற்காகவும் தான் அந்நிய பாஷையை கற்றுக் கொடுக்கிறார் எல்லாரும். இதில் பற்பல பாஷை மட்டுமல்ல, அல்லேலூயா, அந்நிய பாஷையை கொடுக்கிறார். அந்த பாஷையை வியாக்கியானம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஒரு ஆள் பாஷை பேசுற வேற ஆள் வியாக்கியானம் பண்ணுகிறாங்க. பற்பல பாஷைகளை பேசுறாங்க. எல்லாம் எங்க வந்தது? எல்லாம் சகலம் எதற்கு? பக்தி விருத்திக்கு ஏதுவாய். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பிரைஸ் கார்டு 26 1 கொரிந்தியர்ல 14வது 26 கடைசி பகுதி என்ன சொல்லுது? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. அல்லேலூயா சொல்லிட்டு அதோட நம்ம முதல்ல 2ஆம் வசனம், இங்கு சொல்லப்பட்டிருக்கிற பாஷை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் உள்ளதான பாஷை அல்ல. அது என்ன பாஷை? பற்பல பாஷை, பிற மொழி, பிற தேசத்தார் பேசும் மொழி. அன்று அங்கு அவர்களோடு தேவனுடைய மகத்துவத்தை பேசுவதற்காக கர்த்தர் அந்த மொழியை, பற்பல பாஷை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் தான் அதை கேட்டு அவர்கள் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இங்கு சொல்லப்பட்டிருக்கிற பாஷை, அந்நிய பாஷை பேசுகிறவன் ஒன்று, இது ஆவியினால் என்ன செய்வது? ரகசியம். என்னது?
நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அங்க தேவனுடைய மகத்துவத்தை பேசல. இங்கு ஆவியினால் ரகசியம். ரகசியம் என்பது பிறருக்கு தெரியாததுதான் ரகசியம். ஆமென். இப்ப என் மொழியில் நான் இப்போ சில டைமில் நம்ம இஸ்லாமிய பிரதர்ஸ் யாராவது பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க மொழியில் பேசுவோம். நல்லா கற்றுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் முடியாது. ஹிந்தி மட்டுமல்ல, அவங்க உருது மாதிரி பேசுவான். அப்போ அவங்களுக்கு மொழி அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அவங்க மொழியில் சில டைமில் மற்றவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு பேசலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் எனக்கு புரிகிற மொழியாக இருந்தால் என்னது தமிழில் பேசுவாங்க இல்லையா? எனக்கு தெரிந்த மொழியில் பேசுவது, எனக்கு புரிய பேசுவது. அல்லேலூயா. அதில் கூட அப்படி நமக்கு தெரியாது. ஆமென். இங்கு பேசுவது என்னது? ரகசியம். வாசிப்போம். இந்த சொல்லப்பட்டிருக்கிற மொழி யாருக்கும் தெரியாத மொழி. அல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கட்டாயம் கட்டறத கொடுப்பார். கட்டாயம் ஒரு தேவனுடைய பிள்ளை இதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். கொடுக்கவில்லை என்றல்ல, பரிசுத்தாவியை நீ பெற்றிருந்தால் உனக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார். நீ கொடுத்ததை நீ என்ன செய்யவில்லை? பேசவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, இது ஒருவேளை தவறா இருக்குமோ, யாரா ஏதாவது சொல்லுவாங்களே என்று சொல்லி நீ பேசாமல் அதை அடக்கலாம். தேவன் ஆவியின் நிறைவை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அல்லேலூயா இந்த பாசை கட்டாயம் அவர் கொடுப்பார். ஆமென். பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா தேவனோட ரகசியம் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனோடு என்ன பேசணும்? ரகசியம் பேசணும் அவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் ரகசியத்தை எதிர்பார்க்கிறார்? அவர் நம்ம அன்பா இருக்கிறார். ஆமென். அன்பா இருக்கிறதுனால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நான் கொடுத்த அந்த வாசை நான் அன்பா இருக்கிறபடியினால் என் மகள் என்னோடு மட்டும் பேசுவதற்காக நான் அதை கொடுக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆவியினால ரகசியங்களை பேசினாலும் ஒருவர் என்ன செய்யவில்லை? அறியாத பாஷை. அப்போ இதை அதாவது இன்னொன்று உண்டு. நான் பிரசங்கிக்கிற நான் இந்த அந்நிய பாஷையே நான் பேசக்கூடாது. பேசினாக்க இங்கே இருக்கிற யாருக்கும் புரியாது. ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ண வச்சுக்கிடுவோமே, 1 மணி நேரமும் அந்நிய பாஷையை மட்டும் பேசுனா புரியுமா? புரியாது. கர்த்தர் அந்த இடத்துல தடுக்கிறார். அதை புரியும்படி பேசு. அல்லேலூயா. இது விளக்கம் சொல்ல தெரியல, அந்நிய பாஷை பேசி உனக்கு விளக்கம் சொல்ல தெரியலன்னா நீ உனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசணுமா? இவள் வசனம் சொல்லு. அல்லேலூயா. ஏன் எனக்கும் தேவனும் மட்டும் என் பேசுறதுக்கு அவர் சொல்றார் என்றால், எனக்கும் தேவனுக்குரிய நான் தேவனோட ரகசியம் பேசி பக்தியில் விருத்தி அடைவதற்கு அதை கொடுத்தது. அப்போ அறவே அது பேசக்கூடாதுன்னு. இப்போ சில யூடியூப் சேனலில் பேசுகிறவங்க ஏன்னா பெந்தேகோஸ்தை பற்றி தெரியாதவங்களும் பரிசுத்தை பற்றி தெரியாதவங்களும் சபையினுடைய உள்ள ஆவியனுடைய கிரியைகளை குறித்து புரியாத நபர்கள் அவர்களுக்கு அறிந்ததில் எதையோ பேசி விட்டுருவாங்க. அவர்கள் பேசும்போது இது அந்நிய பாஷையா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க என்ன பேசுவாங்க. காரணம் அவர்களுக்கு கொஞ்சமும் தெரியாது. காரணம் நான் மட்டும் பேசுகிறேன்னா நீங்கள் சொல்லலாம், சபையில் உள்ளவங்க எல்லாரும் பேசுனாலும் இவங்க எதை கற்றுக் கொடுத்தாங்க. உலகம் பூரா இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ தேவன் கொடுக்காத ஒன்றை ஒரு மனுஷன் இப்படி பேசுவானா? அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள எல்லாரும் பேசுகிற பாஷை தான் நம்ம பேசணும். அல்லேலூயா. ஒன்றி கேட்க பிடிக்காம இருக்கலாம், ஏதோ ஒன்று தக்கடா பக்கடான்னு பேசுகிற மாதிரி இருக்கலாம், ஏதோ ஒன்று பேசுகிறான், ஆனால் அவன் ஆண்டவரோடு பேசுகிறான். இதன் மேல் எந்த ஒரு நபரும் குற்றம் சொல்லக்கூடாது. அது ஆவியானவருக்கு விரோதமான பாவமாய் மாறிவிடும். அதை மன்னிக்காத பாவமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதான் சொன்ன போய் இது வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே மனிதனிடத்தில் பேசாமல்
அப்போ அந்நிய பாஷை என்று தேவன் நமக்கு கொடுத்திருப்பது, தேவனோடு என்ன பேசுவது, என்ன பேசுவது, ரகசியம். ஆமென். இந்த ரகசியம் பேசுகிற அந்நிய பாஷையை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 4ஆம் வசனம் வாசிப்போம். அப்போ இந்த அந்நிய பாஷை பேசுவது ஜெபிப்போ இன்னும் ஒன்றை இடையில சொல்லி கொள்ளுகிறேன். அந்நிய பாஷை 2 நிலையில் பேச முடியும். ஒன்று ஆவியில் நிறைந்து பேச முடியும். அதே பாஷையை பேசி பழகினபடியினால் ஆவியின் நிறைவில்லாமல் என்ன செய்ய முடியும், பேச முடியும். பழகினவர்கள், புதிதாக இருக்கிறவங்களும் வர கடினம். பழகினவர்கள் ஆவியின் நிறைவில்லாமல் என்ன செய்ய முடியும், பேச முடியும். அது உன் வாழ்க்கையில் என்ன கொண்டு வராது, பக்தி விருத்தி கொண்டு வராது. ஆவியில் உள் நிறைவில் பேசுகிற பாஷை. ஹல்லேலூயா. அதனால் தான் நம்ம என்ன உண்டாகும், பக்தி விருத்தி. ஆமென். மனைவி சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசுறவன் எல்லாம் அவன் யோக்கிய மாட்டான் இருக்கான்னு நேரே கேட்பாங்க. நான் யோக்கியமா இருக்க மாட்டான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்றோம். ஏன், அவன் பழக்கத்தில் பேசுகிறானே தவிர ஆவியின் நிறைவில் பேசுவதில்லை. பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், அல்லேலூயா, அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை எதிர்த்து நிற்கிற மனுஷன், பாவ காரியங்களை செய்கிற மனுஷன், பாவ சிந்தையோடு வாழ்கிற மனுஷன், பலவிதமான ஒழுங்கீனமான நிலையில் பேசுகிற நடந்து கொள்கிற மனுஷன், அல்லேலூயா, அவனும் பாஷை பேசுகிறான். உடனே பக்திமானா அல்ல, அவன் பழக்கத்தை பேசுகிறான். ஆவியின் உள் நிறைவில் பேசுவது, அல்லேலூயா, நம்ம இருக்கிற மாமிசீகமான சிந்தைகளை சுபாவங்களை என்ன செய்கிறது, கீழ்ப்படுத்தி ஆவியில் பக்தி விருத்தியை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குணங்களை அது என்ன செய்கிறது, மாற்றும். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்து தேவனை ஆராதித்தும் ஆவி நிறைந்து ஜெபித்தும் பழகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு சிறு பேச்சில் தவறு வந்து விட்டாலே அவருடைய உள்ளான நிலையில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவார். ஆமென். ஆவியானவருக்கு அது பிடிக்காது. அவள் அதை ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தங்களை ஆயத்தப்படுத்தாமல் அவள் நிம்மதியா வராது. யாரையாவது துக்கப்படுத்தி இருந்தா, அல்லேலூயா, அவர்கள் நிம்மதியா இருக்க முடியாது. ஆமென். உள்ள கிடந்து என்ன இருக்கும், ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஆனா சமாளிப்பாங்க. என்ன செய்வாங்க, சமாளிப்பாங்க. அவங்களை பார்த்தோன்னு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம். நாம் போய் ஒன்று பேசுறதா, இது ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்குரிய என்ன அல்ல, தகுதியானதல்ல. ஆவியானவர் கொடுக்கிற கனியில் ஒன்றே மனத்தாழ்மை. ஆவியானவர் கொடுக்கிற கனியில் ஒன்றே என்னது, அன்பு. இன்னொன்று சமாதானம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எதை விரும்புவார், ஒற்றுமை, ஒருமனப்பாட விரும்புகிறவர், பிரிவினை விரும்புகிறவர் அல்ல. பிரிவினை உண்டு, அதாவது ஸ்தோத்திரம், பிரிவினையை உண்டு பண்ணுகிறவனே சாத்தானுடைய செயலாகும். ஆவியானவர் பிரிந்ததை என்ன செய்வார், ஒன்று சேர்ப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அல்லேலூயா. அப்ப ஒரு குடும்பத்தை பிரிக்கிறவன் யாரு, சாத்தான். இணைக்கிறவர் தேவன். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்கிற ஒரு நபராயிருந்தால் உள்ளான நிலையில் அவனை தடுப்பார். அப்படி சிந்திக்காத, செயல்படாத, அதை மீறி போவதாக்கும் துணிகரம் என்பது. அல்லேலூயா. சின்ன பாவமோ பெரிய பாவமோ ஒரு மனுஷன் செய்யணும், பண விஷயம் எதுவும் சரி என்று நினைக்கும் போது ஆவியானுடைய குரல் உள்ள அவனுக்கு தொனிக்கும், அது நேர்மையானது அல்ல, அதை நீ செய்யக்கூடாது.
அது தேவனுக்கு பிடிக்காதுன்ற ஒரு உணர்த்துதல் வரும். அந்த உணர்த்துதலுக்கு அவன் கட்டுப்பட்டு விட்டால் அவன் அந்த மாமிச பாவ சுபாவத்தை மேற்கொண்டு விட்டான். அல்லேலூயா. மாமிசம் சொல்லுது செய், பேசு, நடந்துக்கணும், ஒரு அழுத்தம் கொடுக்குது. அதான் சொல்ல மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறதா போராட்டம் இருக்கு. அப்போ மாமிசம் ஆசையை தூண்டுது, இச்சையை தூண்டுது, உணர்ச்சியை தூண்டுது. ஆவியான முதல்ல வேகமாக சொன்னார், பேசாத, சிந்திக்காத, இப்படி நடந்துக்கிடாத, கவனிங்க, இப்படி நடந்துக்கிடாத என்று முதல்ல அழுத்தமாக சொல்லிட்டார். உடனே என்ன செய்திடணும்? அடிபணிந்திடணும். அடுத்தது என்ன நடக்கும்? அதை மீறி ஒரு நாட்டம் வருகிறது என்றாலே ஆவியானுடைய அழுத்தம் குறையும். அதை மீறி நான் போய்விட்டாலே உள்ள ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தோடு போய் அந்த அந்த ஒரு ஒரு அந்த தவறில் போய் விழுந்து விட்டால் அது வரையிலே குழப்பம். அதுக்கப்புறம் ஒரு நிம்மதி வச்ச என்று சொல்லிட்டு பேசுவதும் சரி செய்வதும் சரி எல்லாத்துலேயும் இது ஒரு பிரச்சனை இருந்துட்டுருக்கு. முதல்ல கொடுக்கிறதான ரெட் லைட், சிகப்பு லைட், போகாத, பேசாத, சிந்திக்காத என்று உள்ளான ஆவின் குரல் ஒரு லைட் ஏறிய சத்தம். உடனே ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்? பின்னாடி வந்துடணும். ஓகே, இந்த இடம் தேவனுக்கு பிடிக்காது, இந்த பேச்சு தேவனுக்கு பிடிக்காது, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்ன நம்ம சரண்டர் ஆகிட்டோன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். அதாக்க பல எந்த காரியமும் சரி, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? இடைப்படுவார். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவார். அதை பகிரங்கமாக பேசுறதல்ல, உள்ளான ஆவியின் குரலில் பேசுவார். அந்த 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 ஆவியின் குரலாகிய அந்த உணர்த்துதலின் குரலுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யலாம்? அடிபணிந்தால் நீ பாவத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்துட்ட. அப்பதான் உன்னை கர்த்தர் நம்புவார். அல்லேலூயா. அதை மீறி நீ போனா உன்னை கர்த்தர் நம்ப மாட்டாங்க. சந்தர்ப்பவாதி எப்பவும் என்ன செய்திருவான்? தப்பு பண்ணிடுவான், எப்பவும் போய் பேசிடுவான். சூழ்நிலை வந்துன்னா அதுக்கு ஏற்றபடி மாறிடுவான். இவனுக்கு கண்டிஷன் இருக்கிறானே, ஊழியக்காரன் கட்டுப்பாடு பண்ணதுனால தான் இப்படி நிற்கிறான். இவனை ஃப்ரீயாக விட்டுட்டா, ஊழியக்காரன கவனம் இல்லாத இடத்துல போயிட்டான்னா சூழ்நிலை அனுகூலம் வந்துட்டா என்ன செய்திருவான்? செஞ்சிருவான், நடந்துடுவான் என்று கர்த்தருக்கு தெரியும். சொல்ற புரியுதா இல்லையா? அப்போ உண்மையாய் மாமிசத்திற்கு செத்தவர் கிறிஸ்துவுடையவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தனர். அப்போ அந்த சிலுவையில் அறைந்து விட்டாலே அவன் மாமிச பாவ சுபாவங்களுக்கும் மாமிச சிந்தைகளுக்கும் மாமிச செயல்பாடுகளுக்கும் அவன் முற்றிலும் என்ன ஆயிட்டான்? மரித்து விட்டான். அவனை பின்ன அந்த தவறுகளும் அந்த காரியங்களும் அவனை நெருக்காதென்றல்ல, நெருக்கும். ஆவியானவன் மேற்கொள்ள அவனுக்கு பலன் கொடுப்பான். கடைசி வரையிலேயே இந்த மோதல் உள்ள இருந்துட்டா இருக்கும். ஆமென். எல்லா நபரோடும் போராடிட்டு இருப்பான். ஆவிக்குள் இருக்கிற மனுஷன் ஹல்லேலூயா கடிந்து இயேசுவின் நாமத்தில் இது கர்த்தருக்குரியது, சாத்தானுக்குரியது. அப்படியே அவன் ஜெயித்து போயிடுவான். உள் நிறைவு இருக்கிறது. அப்போ இந்த பக்தி விருத்தி ஆமென் அதிகமாய் உள்ளான நிலையில் உள்ள நிறைவோடு அந்நிய பாச பேசி ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஹல்லேலூயா தேவ முகத்தை பார்த்தாலும் தெரியும், தேவ பிரசன்னம் அவனை மூடிடும். ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமாக ஆவியில நிரம்பிச்சவங்க சாதா அவரவருடைய மொழியில் ஜெபிக்கிற ஜெபத்தை குறைத்து அல்லேலூயா ஜெபிக்க பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நீ கேட்கணும். ஏன்னா உனக்கு தெரியாத காரியத்திற்கு நீ ஜெபிப்பா. அதான் கழிந்து சொன்னேன். பிரைஸ் காட். அல்லேலூயா.
நமக்கு நாளை நடக்கிற ஒரு காரியத்தை எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் இங்கிருந்து போய்விட்டால் இங்கு நடக்கும் விஷயத்தை எனக்கு தெரியாது, கர்த்தர் பார்ப்பார். தேவனுடைய பாதுகாவல் எல்லா இடங்களிலும் இருக்கும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வருகிற ஆமென் சத்துருடைய சதி உனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். சில நேரம் ஜெபிக்கணும்னு ஒரு பாரம் கொடுக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. ஜெபிக்கும் ஆவியை நிரம்புகிற இல்லையா? அந்நிய பாஷை பேசுற இல்லையா? அப்ப புரிந்து கொள்ளணும், ஏதோ சத்துருடைய வல்லமை அழிக்கப்படுகிறது. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிறேன்னா சத்துருடைய வல்லமைகளை அழிக்கிற பெரிய ஒரு பட்டயமாக. நான் அப்படிப்பட்ட ஊழியக்காரன் சேர்ந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இன்று எனக்கு அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அந்நிய பாஷை பேச அவங்க ஜெபிக்கும் போது தெரியும், ஏதோ சாத்தான நுறக்கிறாரு. நம்ம இயேசுவின் நாமத்தில் சாத்தான் அவன் கருத்தை எடு நம்ம சொல்றோம், இது புரிகிற மொழியில. ஆனா ஆவியில் அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது அல்லேலூயா அது உடனே என்ன இருக்கும், எடுத்திருக்கும். அவ்வளவு கூர்மையான பட்டயமாக அந்நிய பாஷை ஜெபிக்கும். அதை ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஆவி நிறைந்து ஜெபித்து அந்நிய பாஷை பேசி ஜெபித்து உங்களை என்ன செய்யணும், அந்த பழக்கத்துக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. இதான் சொல்லப்பட்ட அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் ஆவியினாலே மனுஷனிடத்தில் பேசாமல் பார்த்தீங்களா, தேவனோடு மட்டும் பேசுகிற ரகசியம் அது. ஆமென். அந்த ரகசியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபாலோ பண்ணணும். அவ பெற்ற அந்நிய பாஷை என்ன செய்ய, அதை தூங்க விடாத. ஆமென் ஆமென். பெற்ற பரிசுத்தாவின் நிறைந்து பேசுகிற அந்நிய பாஷை என்ன செய்ய, அதை தூங்க விடாது. எப்பவும் ஆவிக்குள் இருக்க பிரயாசப்படு. எப்பொழுதும் ஆவிக்குள் இருக்கிற கடினம் தான். என்ன உலக காரியங்களும் குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுடைய சிந்தனை வரும்போது ஆவிக்குள்ள இருக்க முடியாது. சில கவலை வரும், நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும், சரீர பலவீனம் வரும். அப்போ எல்லாம் ஆவிக்குள்ள சில நேரம் இருக்க முடியாது. நம்ம ஆவியில் நிரம்பணும் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. காரணம் இவைகள் எல்லாம் நம்மளை தடையாக இருக்கும். அப்போ அதை மீறி நம்ம ஜெபித்து என்ன செய்யணும், ஆவியரோடு தொடரும். அந்த நேரத்தில் நீ கேட்க வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே என்னால் முடியலையா, ஹல்லேலூயா, என் பலவீனத்தை உதவி செய்கிறவர் அல்லவா, என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்டு பாரு. அப்பவே அதுக்கப்புறம் நீ ஜெபிக்கிற ஜெபம் அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போ அந்த பிரச்சனை எங்க போதும் உனக்கு தெரியாது. அந்த பலவீனம் எங்க போகணும் தெரியாது. அந்த ஆவிக்குள் ஆகிறது வரைதான் சரீர பலவீனத்தை தூக்கி பிடிப்பான் சாத்தான். சில நேரங்கள் எனக்கெல்லாம் முடியாம தான் இருக்கும். ஆனா மாமிசம் பலகீனமா இருந்தார், ஆவி உற்சாகம் உள்ளவர். ஆமென். அப்ப அந்த பலகீனமான நேரத்தில் ஒரு தேவனுடைய பலகீனத்தை குறித்தோ பிரச்சனை குறித்து நினைச்சிட்டு இருக்காம, ஹல்லேலூயா, உன்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை சார்ந்துக்கணும். அவட உதவியை கேளு. ஆமென். கொஞ்ச நேரம் ஆவிய நிரம்ப அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி பாரு. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற கட்டு, விடுதலை, பலவீனங்கள், குழப்பம், கவலை எல்லாம் எங்க போதும் உனக்கு தெரியாது. நமக்கு நம்முடைய பலவீன உதவி செய்கிறவர். அந்த கொரியாவில் நட சம்பவம் இன்றைய நாள் அவங்களுக்கு கொரியாவில் நிலை எனக்கு தெரியாது. அன்றைய நாளில் உள்ளது புக்கெல்லாம் படித்ததாகாது. தினமும் காலையில் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னே எல்லோரும் எங்கே போயிட்டு தான் போவாங்களாம், சர்ச்சுக்கு போயிட்டு தான் போவாங்க. அங்கே ஏராளமான செடிகள் மரங்களை நட்டு விட்டுருக்கோம், கார்டன் மாதிரி. எனக்கு தெரியல, நான் போனதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது சில ப்ரேயர் கேம்ப் டைமில் தனித்தனியாக ஆங்காங்கே ஒரு செடி நிழல்களில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தனித்தனியாக போய் உட்காந்துட்டு இருப்பாங்களாம். ஒவ்வொரு நாளும் காலை டியூட்டி 6 மணிக்குன்னா 5 மணிக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஜெபம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டான் போவாங்க.
வண்டியை கொண்டு அங்கே வெளியே நிப்பாட்டிட்டு எக்கச்சக்கம் காரர்கள் வந்து குவியுமா, முட்டி போட்டு சர்ச்சில் வந்து ஒரு இடத்துல ஜோம் பண்ணிவிட்டு அந்த டைமை கேட்டபடி அவர் ஜோம் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வண்டி போயிட்டு ஒர்க்கு முடிஞ்சிட்டு எங்கே போக மாட்டாங்க, நேராக வீட்டுக்கு போக மாட்டாங்க, நேராக சர்ச்சுக்கு வருவாங்க. வந்து முழங்கால் பண்ணி ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறிட்டாங்க. அவர் அந்த நாட்களில் சொன்னது என்ன, எங்களுடைய தேசத்தில் சாத்தானே இல்லை சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருக்கிறேன், புக்கில் படிச்சிருக்கிறேன் அவங்க ஸ்டோரிகளை. நடந்து போகும்போது முள் புதர்களில் இருந்து பாட்டு சத்தம் இருக்கும். பார்த்தா புதராக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் கேட்டாராம், இப்படி எழுதியிருந்தார், ஆண்டவர் என்ன ஆண்டவர், மகனே ஒரு தேசத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன், இங்கே தேவ தூதருக்கு பாடுகிற பாடல். இது கற்பனை அல்ல, நேச்சராக பார்த்ததை அவர்கள் புக்கில் எழுதியிருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போது அவருடைய ஜெபத்திற்கு கணக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போவும் எங்கே வந்துட்டு சபை வாருது, ஒரு அங்கே யாரையும் பார்க்க பேச அவங்களுக்கு டைம் இல்லை. வருவாங்க, 2 மணி நேரமாக ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் உறவாடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. பாஸ்டர் ஒன்று பார்க்க பாஸ்டர் அவங்கள பார்க்க பெரிய ஆட்கள் இல்லையா, வாரத்தில் அந்த மெசேஜ் பண்ணுற டைமில் மட்டும்தான் மீட் பண்ண முடியும். பாஸ்டர் பார்க்குறீங்களோ அவங்க போய் காலையிலேயும் டியூட்டிக்கு போகிற வழியில் போய் ஜோம் பண்ணிட்டு போவாங்க, டியூட்டி முடிஞ்சு வரும்போது ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த ப்ரேயர் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆளுடைய என்ன இல்லை, ஃபோர்ஸ் இல்லை. சபையில் வந்து ஜெபம் பண்ண, வீட்டில் தனியாக எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண, நீ 4 மணி நேரம் ஜெபம் பண்ண, அப்படி ஜெபம் பண்ண, அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. ஜெபம் என்பது அவரவர்கள் தேவனோடு பேசுகிற ஒன்று. தேவனோடு பேசுகிற ஒரே ஒரு வழி உண்டு, அதுதான் ஜெபம். அல்லேலூயா. சொல்லுவோம். அப்போ ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிறார் என்றால், அல்லேலூயா, அவன் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அப்போ தேவன் யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்குறவர். அவர் யார்? என்னுடைய பரம தகப்பன். ஆமென். அவர் யார்? என் ஆத்தும மணவாளன். ஆமென். அவர் யார்? அன்பு நேசர். அவர். ஆமென். என் நேச ஆண்டவரோடு பேசுவதற்கு யார் எனக்கு புத்தி சொல்லணும்? யார் எனக்கு அர்த்தம் கொடுக்கணும்? வேண்டாமே. என் அருமை ஆத்தும நேசரோடு உறவாட எனக்கு ஒரு ஆள் என்ன அழுத்தம் கொடுக்கணுமா? சொல்லுங்க. நான் அவர் என்ன நேசிக்கிறார், அவர் என்ன தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நான் அவரோடு சாதா ஜெபத்தில் மட்டும் பேசுறவனா இல்ல, ரகசியம் பேசுறது. கையை தட்டி கத்துறவங்க. அல்லேலூயா. ஜெபம் தேவனோடு பேச ஒரே வழி இதுதான், ஜெபமே. ஆமென். தேவனோட ரகசியம் பேச ஒரே வழி அந்நிய பாஷை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இதை கட்டாயம் எங்க வச்சிருக்கணும்? மனசுல. உனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு. அல்லேலூயா. எங்கேயோ வாழ்ந்த உன்னை மீட்டு ரட்சித்த இயேசுவோடு. அல்லேலூயா. பேசுவதற்கு யாரு உனக்கு புத்தி சொல்லணும்? ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு. சொல்லணுமா? சத்தமா சொல்ல தேவையில்லையே. வானத்தையும் பூமியை உண்டாக்குற தேவனோடு பேசுறதுக்கு யார் எனக்கு புத்தி சொல்லணும்? அப்ப அந்த புத்தி சொல்றோம் என்றாலே தப்பது. ஏன்? உனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் அல்லவா, உன்னோடு இருக்கிறார் அல்லவா. அல்லேலூயா. முழங்கால் படிக்கிடுகிறாய் என்றாலே கையை தலையில் சொல்வோம், தேவனுடைய சிங்காசனத்தை முன்பதை முழங்கால் படிக்கிறார். வாசிக்க வெளிப்படுத்தல நீ பிடிச்சு 14வது அதிகாரத்தில். ஆமென், ஆமென், ஆமென். 24 மூப்பர்களும் அல்லேலூயா சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆமென் முகங்கு புற விழுந்தார்கள். கையை தண்ணீர் மையப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிங்காசனத்துக்கு முன்பதாய் முகங்குப்புற விழுந்தார்கள். சிங்காசனம் இருந்தால் ராஜாதி ராஜாதில் இருப்பார். ராஜாதி ராஜா இருப்பார் என்றால் உன்னுடைய பேச்சு அவர் கேட்பார். ஒரு பேச்சு அவர் கேட்பார் என்றால் உன்னை கட்டாயம் அவர் பதில் கொடுப்பார். மனுஷனால் செய்யக்கூடாத ஒன்றை செய்கிறவன் தேவன். அதிசயங்களை செய்கிறவன் தேவன். ஆமென். ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிறவன் தேவன். அந்த தேவனோடு நாம் உறவாட பேச யாரிடத்தில் கேட்கணும்? யார் நமக்கு புத்தி சொல்லணும்? யார் நம்மளை ஜெபி என்று சொல்லணுமா? 1 மணி நேரம் ஜெபம்னு சொல்லணுமா? 2 மணி நேரம் ஜெபம்னு சொல்லணுமா? அரை மணி நேரம் ஜெபம்னு சொல்லணுமா? இல்லையே. நீ ஜெபம் பண்ணாம போறேன்னா ஆண்டவர்கிட்ட பேசாம போற. ஆண்டவரத்துல குடும்பத்தில் 1000 பிரச்சனை, வாழ்க்கையில் 1000 பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை, எதிர்காலத்தோட பிரச்சனை, 1000 பிரச்சனை நீ சுமந்து கொண்டு இருக்கிற நீ தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிட உனக்கு நேரம் இல்லையே. அப்ப தேவன் வந்து செய்யணும். அப்படியா? மனிதனிடத்தில் போய் இருந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதற்கு நேரம் கிடைக்கிறது. ஒரு தேவ பிள்ளை உன்னுடைய பர்சனல் காரியம், குடும்ப காரியம், பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து எந்த காரியத்தையும் ஒரு சிக்கலான காரியங்களை யாரிடத்தில் நீ நினைச்சு அதை புலம்பாத. யார்கிட்ட புலம்பு? அப்பா கிட்ட புலம்பு. யார்கிட்ட நீ புலம்புனாலும் தப்பா போயிடும். எதெல்லாம் மறைக்கணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, எதெல்லாம் பகிரங்கமா சொல்லணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. பகிரங்கமா ஒருவருக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை மட்டும் நீ சொல்லு. மறைக்க வேண்டிய காரியத்தை மறைச்சி தேவனோடு மட்டும் சொல்லு. ஆமென். அதான் வழிமுறை என்பது. நான் நிறைய காரியங்கள் இந்த ஒழுங்கு நான் ஞாயிற்று சொல்ற காரணமே தான். ஒரு காரியம் வந்து கற்று நல்லது செய்தாரா உடனே ஓடி வா. எதுக்கு நடந்தாலும் கத்தெடுத்துல வா. எதை செய்ய போனாலும் கத்தெடுத்துல வா. ஜெபித்து போ. வைத்திருக்கிற ஊழியக்காரனை சந்தித்து சொல்லு, என்ன விஷயமா போகிறோம் பாஸ். ஊழியக்காரனை யாரா நினைக்காத, ஏதோ ஒரு வந்தேரியா நினைக்காத. ஊழியக்காரனை ஏதோ ஒரு எவனோ ஒருத்தன் நினைக்காத. அவன் ஊழியக்காரன் தேவனால் அனுப்பப்பட்டவன் தான். அது மாற்றம் கிடையாது. அங்கே முக்கியத்துவப்படுத்தி இந்த மேட்ரு இதான் விஷயம். இந்த விஷயம் பாஸ்டர் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன், சோம் பண்ணிக்கிடுங்க. அப்போது ஏன்னா மைண்டில் அது இருக்கும். நான் ஆண்டு சமுதிரம் ஜோம் பண்ணுறேன். கேள்விப்படாமல் என்னை மறைச்சி வச்சுருந்தா எனக்கு தெரியுமா? அப்போது உன்னுடைய பிரச்சனை முக்கியமான மேற்றம்னு சொல்லும்போது நான் தேவ சமுதிரம் கண்கலங்காமல் இருக்க மாட்டேன். இல்லை, அப்போ கண்கலங்கி உன்னை நடத்துகிற மேய்க்கிற ஒரு ஊழியக்காரன் 2 துள்ளி கண்ணீர் தேவ சமுதிரம் விட்டு ஜெபம் பண்ணா அது எவ்வளோ வேலை செய்ய தெரியும். அப்போது இதாக அந்த ஜெபத்தினுடைய வல்லமை. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தை நீ போகிறேன் என்றால், முழங்கால் படியிட போகிறேன்னாலே தேவன் எதிர்பார்த்துட்டு இருப்பார். சாதாரணமான மேற்றல ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதான் நீ முழங்கால் படியிட்டாலே அல்லேலூயா, பரலோகம் உனக்கு திறந்து இருக்கிறது. உங்க மனதோடு நீ அவரை நீ பார்க்கும்போது உனக்கும் பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருக்க தேவனுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு கொண்டு, அது வந்து மனுஷனிடத்தில் உள்ள தொடர்பு அல்ல, சகலத்தை சிருஷ்டிக்கிற வல்லமை உள்ள தேவனுடைய அந்த தொடர்பு சரியா இருந்துட்டு இருந்தா அல்லேலூயா, ஏற்ற நேரம் ஆமென் உன்னுடைய காரியத்தில் ஒரு நொடி தாண்டாது. உன் தொடர்பு சரியா இருந்தா கரெக்டா இருக்கும். தொடர்பு சரியா இருந்தா உன் வியாகுலத்திற்கு அவரிடத்துக்கு பதில் வரும். உன் வேதனைக்கு உடனே பதில் கொடுப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளை
பேச வேண்டிய ஒரே நபர் தேவனாய் கர்த்தரோடு மட்டும். தேவனுடைய ரகசியம் பேச வேண்டிய ஒரே ஒரு நபர் தேவனாய் கர்த்தரோடு மட்டும். அதற்கு உன் வாழ்க்கையை நீ அபியாசப்படுத்து. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். இந்த மாதிரிப்பட்ட சில ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்புக்காக நான் நிறைய வருஷங்கள் ஜெபம் பண்ணியிருக்கேன். முன்ன ஒரு நேரம் நல்லா இருக்கும், அப்புறம் திரும்ப பல போராட்டம் வரும்போது அந்த தொடர்பு கட்டான மாதிரி இருக்கும். ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படாத மாதிரி இருக்கும். இது உங்கள்கிட்ட பலர்கிட்ட இருக்கிறது நான் இப்போ தான் எனக்கு இருந்தது சொல்கிறேன். ஒரு காலத்தில் அப்போது நல்லா அபிஷேகம் எனக்குள்ள ஒரு ஆசை. எப்போ ஆண்டவரே அது எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி இருக்கணும். இதை கேட்பேன். இதில் கம்மியாக கேட்கறது இல்லை. நான் அப்படி தெய்வ பிரசன்ஸ்லேயே நான் உணர்வு இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். எங்கே நின்னாலும் அந்த ஒரு அனுபவத்தை நாடுவேன். முட்டி போட்டாலும் அதே அனுபவம், வண்டியில் போனாலும் அதே அனுபவத்தை ஆசையோடு கேட்பேன். இப்போது அது அனுபவம் எனக்கு பழகிடுச்சு. ஆனால் அந்த அந்த தொடக்க காலங்களில் நல்லா ஜெபம் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் ஆவி நிரம்பி எனக்குள்ள ஒரு அந்நிய பாஷை பேசிகிட்டே நடப்பேன். அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்கூலுக்கு போகும்போது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்நிய பாஷை பேசிட்டு போவோம். பட் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது கூட வர 2 பேர் வருவோம். ஒரு பேர் செல்வம், இன்றைக்கி இருக்கிறார். ஒரு ஜார்ஜ், அவர் இறந்துட்டார். செல்வனில் என் மூலம் ரசிக்கப்பட்டார். இன்னும் இருக்கிறார். என்ன உங்கள் வாய் இன்னும் ஆடிட்டு வருதுன்னு சொல்லுவோம். அப்படி எனக்குள்ள ஒரு ஆசை, ஆண்டவரோடு எப்பவும் பேசணும். நான் ஆண்டு ஏசப்பா என்ன இருக்க இல்லைன்னா அது தேவையில்லை, எப்பவும் உங்களுடைய ப்ரெசன்ஸில் நான் இருக்கணும். என்னுடைய ஆர்வம் உங்களுடைய ப்ரெசன்ஸை நான் எப்பவும் அனுபவிக்கணும். அப்படி வருஷங்களாக ஜெபம் பண்ண ஆனால் முடியாது. ஒரு நேரம் அனுபவிப்போம், மறு நேரம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது ப்ரெசன்ஸில் நம்ம உள்ளான நிலை போகாது. இப்படி மாறும். திரும்ப நான் அது விடுறதில்லை. அப்படியே நான் கர்த்தருக்குள்ள என்னை ஆவிக்குரிய அனுபவம் நிறைவுக்கு நேராக நான் என்னை பயிற்றுவித்தேன். அது சிம்பிள் மேட்டர் அல்ல, ஒரு கடினமான காரியம், ஆனால் ஈஸியான காரியம். ஆசையும் நேசமும் சரியாக இருந்தால் தொடர்பு கரெக்டாக இருந்துட்டு அல்லேலூயா. பிறகுதான் வர 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 அந்த அந்த ஆவியில் நிரம்பி தேவன் உறவாடுகிறதுனால் என்ன பலன் என்பதை நான் அனுபவிச்சேன். ஆமாம், இன்னைக்கு தேவ பிரசன்ஸ் இல்லைன்னா நான் வாழ முடியாது. அவருடைய பிரசன்ஸ்லேயே தான் நான் வாழணும். அநேக சூழ்நிலை வந்தாலும் ஆமென், ஆவியானுடைய ஒரு நிறைவை, அனுபவத்தை, பிரசன்ஸை அனுபவிக்காமல் ஒரு நாள் கூட என்னால் வாழ முடிவதில்லை. ஆமென். அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தனிப்பட்ட பிரேயர், இது யாரும் வளர்ந்தவங்க, பெரியவங்க, பாஸ்டர், விசுவாசி அப்படி ஒன்றும் கிடையாது. அதில் ஆவியானவர் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஆமென். அழைப்பு வித்தியாசமானது. ஆமென். அழைப்புக்குரிய அபிஷேகம் வித்தியாசமானது. அவ்வளோதான். அந்த ஆவியானவரோட தொடர் நீங்கள் மட்டும்தான் ஆண்டு ஏசப்பான்னு போகணும். நான் கொஞ்சம் தூரம் நின்றுட்டு ஏசப்பா அப்படி சொன்னால் போதும், அப்படி கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு குழந்தைய போல போகிறீங்களோ அதே நிலையில நானும் போய் ஆகணும். புரியுதில்ல? இப்போ பாஸ்டர் என்பதனால் ஆவியானவர், இவன் பாஸ்டர், அதனால் அவனை நாம் தேடி போவோம் என்று அவர் வர மாட்டார். அந்த தலக்கணம் எனக்கு இருந்தாலும் நான் அவுட். இதான் அந்த இந்த தலக்கணம் நான் என்ற எண்ணங்களை விடணும்னு சொல்கிற காரணம். ஒரு சிறு குழந்தை தாயிடத்தில் எப்படி போகுது? அடித்தாலும் போய் கட்டி பிடிச்சிக்கணும் இல்லையா? இல்லை அடித்தா பக்கத்தில் போய் கட்டி பிடிக்குமா? ஒரு வயசான குழந்தை இருக்குன்னு வச்சுக்கிடுமா, அடுத்து அங்கேயும் ஓடிட்டு ஏய் என்னோட அடங்கி இருடான்னு ஒரு அடி கொடுத்துட்டு அப்படி தாய் இல்லைன்னா ஒரு இதாகிடுச்சு, ஏதோ ஒன்று சின்ன ஒரு கல், உடனே போய் நீ அம்மா இல்லை, நான் பக்கத்து பொம்பளை நீ தான் எனக்கு அம்மானு போய் கூப்பிடுவோம். இல்லை, தாய் அடித்தாலும் தாயை தான் பிடிக்கும். புரியுதில்ல? அப்போது ஒரு சிறு குழந்தையை போல ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி போக நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்பட்டுக்கணும். புரியுதா இல்லையா?
உங்களுக்கு என்னமோ அதுதான் எனக்கும். சொல்ற புரியுதா? நீங்கள் எப்படி தேவனிடத்தில் ஒரு குழந்தையை போல், அப்பா நான் ஒன்றும் இல்லைப்பா, தயவு செய்து எனக்கு இறங்குங்க, நான் உம்மோடு எப்பவும் வாழணும், இருக்கணும், உம்மோடு உருவான உங்களோட பிரசன்னத்தில் நான் நிரம்பி இருக்கணும் என்று நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதே நிலையில் என் மனநிலையும் இருக்கணும். அவன் பாஸ்டராக நிறைய வருஷமாக ஊழியம் செய்கிறான். அதனால் அவன் ரொம்ப சேர் உட்காரு மகனே, நான் உன்னை தேடி வர அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி அது கிடையாது. யாருக்கும் அப்படி அவர் பட்சபாதம் இல்லை. பாஸ்டருக்கும் அதுதான், அப்போஸ்தலனுக்கும் அது. அல்லேலூயா. அவங்களுக்கு தேவன் அழைத்த அழைப்பும் ஒப்புவித்த ஊழிய பொறுப்பும் வித்தியாசம், அது வேற. மற்றபடி தேவன் முன்னாடி எல்லா இடம் சிறு குழந்தை போல. அப்போ இந்த ஒரு ஆர்வமும் வாஞ்சியும் நீ பெற்ற அபிஷேகத்தை விட்டுறக்கூடாது. எப்போ ஜெபித்தாலும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க நீ ஆயத்தப்படுத்திக்கிடணும். ஆமென். ஜெபிக்க யாரும் ஒன்று வற்புறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு பேசுறதுக்கு ஒரு மனுஷனை வற்புறுத்தணுன்னா அவன் எல்லாம் மனுஷனா? ரசிக்கப்படும் ஞானசார அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ணு ஒரு ஆளை வற்புறுத்தணுன்னா அது தவறு இல்லையா? ஜெபம் ஒன்று மட்டும்தான் தேவனோடு பேசுகிறேன்னு நான் சொல்கிறேன். அப்போ தேவனோடு பேச ரசிக்கப்பட்டவன் சொல்ல மறுக்கிறான், அதை பேசாமல் ஜெபிக்காமல் இருக்கிறான் என்றாலே தேவனுள்ள அந்த தொடர்பை அவன் விரும்பவில்லைன்னு அர்த்தம். அப்போ தேவனுள்ள தொடர்பை அவன் விரும்பவில்லை என்றால் அவன் தேவனிடத்தில் கேட்டால் எப்படி அவர் உதவி செய்வார்? புரியுதில்லை? அடுத்த மனுஷனிடத்தில் போய் சார் எப்படியாவது அந்த ஹெல்ப் பண்ணுங்க சார்னு கேட்க, அப்பாவிட்ட அப்படியா கேட்பாங்க? டேடி எனக்கு பைசா வேணும், உங்கள் பாக்கெட்டில் பைசா எடுத்துகிட்டு பாக்கெட்டில் போட்டு போவாங்க. அந்த உரிமை. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை இதில் எங்கேயோ தேவன் இருக்கிறார் அல்ல, உன்னோடு இருக்கிறார். ஆமென். உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அவரோட தான் மரத்தை அனல் மூட்டி எழுப்பு நமக்குள்ள உருவாகணும். ஆமென். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை தான் சொல்லப்பட்டு ஓகே அதான் பார்த்தோம். அந்நிய பாஷை பேச தனக்கு தானே பக்தி விருத்தி. இந்த பாஷை அவரவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன உண்டாக ஒரு பக்தி விருத்தி ஏற்படுத்தி கொள்வதற்கு தேவன் கொடுப்பது, உறவு வலுப்படுத்த. 4 வசனம் வாசிப்போம். தனக்கே, அல்லேலூயா, தனக்கே பக்தி. அப்போ தனக்கு பக்தி விருத்தி உண்டாகி பழகினவன். அடுத்த வசனம், அடுத்த பாயிண்ட். அடுத்தது என்ன நடக்குது? அவனை கர்த்தர் எதற்கு மாற்றுகிறார்? தீர்க்க தரிசனமாய் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவன் வாஞ்சிக்கிறான், ஆண்டவரே நான் ஆவி நிரம்பி ஆண்டவரோடு உறவாடி பழகிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆமென். உரிமையோட கேட்கலாம், ஆண்டவரே நான் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக என்னை மாற்றுவோம், என்னை தீர்க்கதரிசியாய் மாற்று. அந்நிய பாஷைகளை சத்தமாக பேசி ஜெபித்து பழகணும். அது ஒன்றும் வேலைங்க. நீ ஆண்டவன்ட்ட என்ன செய்யணும்? இப்போ இங்கே வந்திருக்கிறேன், சபையில் ஆவியான பயங்கரமாக கிரியை செய்கிறான். இப்போ நம்ம சபை நேரத்தில் சில கிலோ உட்காந்து நல்லா ஆவியில் நிரம்பி கத்திர ஸ்துதித்து ஜெபிப்பணும்னு சொல்கிறாங்க. அந்த நேரங்கள்லாம் ஆவியான வியாக்கியான வரங்கள் தீர்க்க வரங்கள்லாம் கொடுப்பார் அவர். அந்த நேரம் அதுக்குரிய நேரங்களாக அதெல்லாம் ஓகே. அப்போது அந்த நேரத்தில் ஒரு ஆள் தீர்க்கதரிசனம் பேசுகிறார்கள். யார் அவர் ஆள் அந்த சிஸ்டர்னு வச்சுக்கிட்டோம். அவங்கள ஆண்டவர் தீர்க்கதரிசனம் வரம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோம். சாதா ரகசியமாக சோத்திரமான இப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க தீர்க்கதரிசனம் கொடுப்பாரா? ஏன் அவங்க மகனே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருப்பாங்க, கேட்க வேண்டிய ஆள் கேட்காத. அப்போ அவங்க சத்தமாக நல்ல ஆஃபீஸர் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணி பழகிறாங்கன்னா அவங்க சத்தம் சபைக்குள்ளே என்ன ஆயிரும்? உயர்ந்து வரும். அப்போ புரிந்தோன்னா இவங்க யாரோட கத்தர் பேச போகிறாரு இவங்க மூலமாக. இங்கே இருந்துட்டு எப்படி ஆர்டர் கிருபை கொடுப்பாரு. இந்த கிச்சு பிச்சு கேஸுகள்
கொடுத்தே பிரயோஜனம். இது கிச்சி பிச்சு பண்ணிட்டு கிடக்கு. இது பின்னே கிச்சி பிச்சு தர விளையாட்டு பண்ணிட்டு கிட. வரங்கள் வேணுமா? வாயை தர, வாய் திறந்து பேசு. ஆமே. 4 பேர் சர்ச்சுக்குள்ள 4 பேர் கேட்கட்டுமா? நீங்கள் தான் ஆவியை தரமே அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறியா? அங்கே ஒரு ஆள் வந்துட்டு கேட்கட்டுமே. ஐயோ எனக்கு ஜெபம் பண்ண முடியல. அப்போ நீ அந்நிய பாஷை பேசு, கூட்டத்தில் சேர்ந்துக்க. மார்க்கெட் இருக்குன்னா ஒரே சத்தம். சே என்னப்பா ஒரே சத்தமாக இருக்குது. நம்மளும் அங்கே உள்ளே போயிட்டோன்னா சத்தம் நமக்கு தெரியாது. நம்மளும் சேர்ந்து சத்தம் போடுறோம். இதை விட ரகசியம். அல்லேலூயா. ஒரு ஆள் வந்துட்டு அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுதான், அந்த ஆள் ஜெபம் பண்ணுது. இப்போ நமக்கு ஆவி ஒத்து போகாது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயங்களில் நல்ல ரொம்ப சத்தம் போட்டுறக்கூடாது. அது பெரிய சிக்கலாக. அதனால் அதாவது ஒரு லிமிட் உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். இந்த சவுண்டு எல்லோரும் ஜெபம் பண்ணலாம் இல்லையா? ஜெபிக்கலாம் இல்லையா? நான் பேச கேட்குதா? இந்த சவுண்டு பிரச்சனை இல்லை. கேட்குதா? இது பேசுறது இல்லை. அது பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை அது பிரச்சனை இல்லை, அது வேறு. அதான் விஷயம். அப்போ அந்த நிறைவுக்குள் நம்மளை என்ன செய்யணும்? நடத்தணும். இப்போ நம்ம அப்படி ஜெபித்து பழகும்போது, கிருபைக்கு நம்மளே வரங்களை நம்மளை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே என் பாஷைகளை கொடுத்தீரப்பா, என்னை தெரிந்து கொண்டு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் நோக்கமெல்லாம் தெரிந்து கொள்ள மாட்டேன். நான் சபைக்குள்ளே ஏதாவது ஒரு உபயோகமான பாத்திரமாக மாறணும் என்று சொல்லி அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது, நான் சபைக்கு பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக என் தீர்க்கதரிசன வரத்தை தாருமப்பா, வேக்கையான வரத்தை என்ன தாரும் என்று நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, அல்லேலூயா, அப்போ தான் கர்த்தர் வாயை திறப்பார். ஆமே. அந்த ஆர்வம் திறக்க வைக்கும். அல்லேலூயா. அப்போ அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக வரணும். ஆவியை நிறைய ஜெபிப்பது. ஆமே. சரி, வர தேவனுடைய பிள்ளைகள், நான் உங்களுக்கு அன்னைக்கு இடையில சொன்னேன், ஆவியில் விண்ணப்பிப்பது, கருத்தோடு விண்ணப்பிப்பது. ஆவியில் பாடுவது, கருத்தோடு பாடுவது. ஆவியில் ஆராதிப்பது, கருத்தோடு ஆராதிப்பது. 2 இருக்காது. பவுல் அங்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியில் விண்ணப்பிப்பது என்றால் நம்முடைய பலவீனங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 6:20. அப்போ கருத்தோடு நாம் விண்ணப்பிக்கிறோம் என்றால் நாம் புரியும் மொழியில் பேசுவது. அப்போ ஆவியில் ஜெபிக்கிறோம், கருத்தோடு ஜெபிக்கிறோம். ஆவியில் துதிக்கிறோம், கருத்தோடு துதிக்கிறோம். கருத்தோடு ஆண்டவர் இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம், கருத்தோடு என புரியும் பாஷையில் பேசுகிறேன். ஆவியில் துதிப்பது, அந்நிய பாஷையில் தேவனை துதிக்கிறேன். கருத்தோடு பாடுவேன், நம்முடைய லாங்குவேஜில் பாடும். ஆவியில் பாடுவது, அந்நிய பாஷையில் பாடுவது. கேரளா மலையாள பாஷை சபைகள் எல்லாம் போய் நாங்கள் தேவனை ஆராதிக்கிற நேரங்களில் பாட்டு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டு பாடி முடிகிறதுக்குள்ளே அந்நிய பாஷையிலேயே பாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டு மலையாள பாட்டு நின்றோம், அந்நிய பாஷை பாட்டு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடிட்டுருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதில் கூட்டத்தில் சேர்ந்து பழகின பிறகு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அதனால் அந்த ஒரு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கும் தேவனுக்குரிய உறவு அந்த மாதிரி நம்ம பழகிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. ஆமே. எல்லாம் ஈஸியாக போயிடும். ஆமே. ஜெபம் ஈஸி. ஆமே. எல்லாமே ஈஸி. விடுதலை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த அனுபவம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கட்டாயம் தேவை. ஆமே. அதனால் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க, ஆவி நிறைந்து ஆராதிக்க ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க, அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஆமே. கர்த்தர் உங்களை ஒரு புதிய நிலையில் உங்களை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியினுடைய உதவியும் துணையும் நிறைவும் இல்லாமல் நமக்கு என்ன இல்லை? ஒரு விடுதலை இல்லை. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவி ஆத்மா சரீரத்தில் சகல கட்டுகளும் முற்றிலும் கண்டுபிடும். விடுதலை கிடையாது. அந்த நிலைக்கு நேரம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். இல்லை முழங்கள் படித்தோம்.
தேவனோடு பேசுகிற ஒரே ஒரு வழி ஜெபம் மட்டுமே. தேவனோடு ரகசியம் பேசுகிற ஒரே ஒரு வழி அந்நிய பாஷையில் ஜெபிப்பது மட்டுமே. தெய்வ பிள்ளைகளாய் நாம் இந்த நாட்களில் ஆவி நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆமென் தேவனோடு ரகசியம் பேசி பக்தி விருத்தியை நாம் உண்டு பண்ணுவோம். அப்படியாக நாம் சபைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாய் மாறுவதற்கு நம்மளை அர்ப்பணிப்போமாக. எல்லாரும் ஜெபிப்போம். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், சோர்ந்து போக வேண்டாம். ஆவி நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆமென். தேவன நாட்கள் உங்கள் வாக்கில் கிரியை செய்வார். எல்லாரும் தனிப்பட்ட நிலையில் நல்லா ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஜெபிப்போம். எல்லாரும் ஒப்புக்கொள்ளுவோம். Glory to Jesus. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் கர்த்தாவே முடிசமான நேரத்தில் வந்து கர்த்தர் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளையும் செயல்பாடுகளையும் குறித்து நாங்கள் சில காரியங்களை பார்த்தோம். அப்பா, ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற ஒரே ஒரு வழி. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினால தேவனோட ரகசியம் பேசினால் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலை என் வாக்கு ஜெப வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும். அப்பா, தேவனோடு உறவாடுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் தேவனோடு நாங்கள் உறவாடி பழகும் போது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆண்டவரே, நீர் எதற்காக பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பவுல் சொன்னது போல நீர் பலப்படுத்துகிற கர்த்தராய், பலப்படுத்துகிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஆவிக்கிற வாக்கில் தேர்ந்தவர்களாய் கர்த்தரை நெருங்கிறவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. எவ்வளவு உறவாடுகிற உன்னதமான அனுபவத்தை கட்டளையிடும் ஒவ்வொரு ஆசீர்வதித்து அனுப்பும். பெரிய காற்று செய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.